உறவுகளே, நேற்றுக்கு முந்தைய நாள் சிங்கள மொழி பேசும் பாராளுமன்ற அமைச்சர் ஒருவர் சொல்லியிருந்தார், இந்த கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இதை அந்த தமிழ் பயங்கரவாதியாக கருதப்படுகின்ற இவர் கூறின வார்த்தை, தமிழ் பயங்கரவாதியான இந்த எல்டிடியை தடை செய்த நேரம் இதையும் நாங்கள் தடை செய்திருக்க வேண்டும். இந்த கூட்டமைப்பு மகிந்தா ஜனாதிபதி காட்டின, முந்தைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச காட்டின இரக்கத்தின் விளைவே இது இப்போது எல்டிடியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்குது என்று ஒரு சிங்கள மொழி பேசு பாராளுமன்ற அமைச்சர் கூறியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு TNA, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்முடைய தேசிய தலைவர் அவருடைய நிர்வாகத்தினால் சிலரை மிகவும் நுணுக்கமாக தெரிந்தெடுத்து உருவாக்கப்பட்டது இந்த தேசிய கூட்டமைப்பு. இந்த தேசிய கூட்டமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது என்றால், எங்களுடைய தமிழ் மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், உணர்ச்சிகள், அதாவது தமிழ் ஒரு நாடு வேண்டும், எங்களுக்கு ஏற்ற ஒரு சுதந்திரம் வேண்டும் என்பதை பாராளுமன்றம் சென்று மக்கள் சார்பாக தங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் TNA, தமிழ் தேசிய கூட்டமைப்பு. உங்களுக்கே தெரியும், இந்த தேசிய கூட்டமைப்புடைய பிரதான கலர்கள், பிரதான நிறம் சிவப்பு, மஞ்சள். இந்த இரண்டு நிறமும் எங்கே பிரதானமாக இருக்குது என்று உங்களுக்கு தெரியும். ஆக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு TNA யாரால், எதற்கு உருவாக்கப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது பாராளுமன்றத்தில் சிங்கள மொழி பேசுவோர் இந்த கூர்ண வார்த்தைக்கு அமைய இவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலையிடியாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு தலையிடி. அதனால் தான் இவர்கள் சொல்கிறார்கள், இந்த எல்டிடியினுடைய தொடர்ச்சியே இந்த கூட்டமைப்பு என்று, அதாவது வீடு. மிகப்பெரிய நோக்கத்துக்காக எம்மவரால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று சிதறுண்டு காணப்படுகின்றது, நொறுங்குண்டு காணப்படுகின்றது. உதாரணமாக எனது ஊரில் பல வருடங்களுக்கு, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்காதவர்களை ஊரிலிருந்து ஒதுக்கி வைப்பதாக என் ஊர் காணப்பட்டது. ஆனால் இன்று எவன் வந்தாலும் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பா, இது ஒரு கூட்டமைப்பா, இதுக்கு நாங்கள் ஓட் பண்ணி என்ன பிரயோசனம் என்று கூறுகின்ற அளவிற்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குது. இது ஏன் இருக்குது என்றால், சில தமிழ் அரசியல்வாதிகளுடைய ஓட்டு மாட்டு அந்த அரசியல் போக்கால் இதற்கான மதிப்பு குறைந்து விட்டது, மக்களுடைய அந்த விருப்பம் குறைந்து விட்டது. ஆனால் பலர் இருக்கிறார்கள், விசேடமாக சிறிதரன் ஐயா மற்றும் சாணக்கியன், இவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இன்றும் பாராளுமன்றத்துக்கு குரல் எழுப்புவர்களாக இருக்கிறார்கள். ஆக நான் என் மனதிலிருந்து நான் எழுப்பி கொள்ளும் அந்த கருத்து என்னவென்றால், எம்மவரால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து, அதாவது எங்களுடைய வாக்கு, அதாவது எங்களுடைய வாக்கை கொடுத்து எதற்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அதற்கு, அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் மிகவும் தகுதியான தமிழ் அரசியல்வாதிகளின் தமிழ் கூட்டமைப்புக்கு நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். நான் எதற்காக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சப்போர்ட் பண்ணுறதென்றால், ஆதரவு தெரிவிக்கிறனால், இது யாரால் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, அதான் எனக்கு முக்கியம். நன்றி.